அன்யோங் ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் ஹோப் யூ வெல்டா. ஸோ நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து தேவங் வந்து ஜேகேயை பற்றி அவரோட ஃப்ரெண்ட் போகும்கிட்ட கேட்டிருப்பாரு. அதே மாதிரி நம்ம ஜேகேயும் சுகா கிட்டே கேட்டிருப்பாரு. ஸோ அதோடு முடிச்சோண்டா இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். சொல்லுறேன், கவனமாக கேட்டுக்கோ. பேர் கிம் தயாங். அம்மா அப்பா யாரும் இல்லை, கார்டியன் ஆர்பனில் தான் இருக்கான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஜேகே, அவன் படிக்கிறது ஜியோன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எது ஏன் ஸ்கூலில் அந்த பல்கோவா படிக்கிறான்? ஏதோ தெரியாமல் போச்சு. ஏன்னா சார் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? சும்மா டேய், நீ சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது அவன் ஏதோ வயசு கோளாறில் சொல்லிட்டு போயிட்டான். நீ எதுவும் கிறுக்குத்தனமாக பண்ணி வைக்காத. சேச்சி, சின்ன பையன்ட்ட நான் என்ன அவங்க பண்ண போகிறேன்? என் வழியில் குறுக்க வராமல் இருந்தால் சரிதான். அந்த கோட்டுக்கு முளைச்ச புள்ள பூச்சி. பார்த்துக்கோடா. சரியாயோங், அதை விடுங்க. நெக்ஸ்ட்டு எனிதிங் ப்ராஜெக்ட் மீட்டிங்ஸ். அம்மா ஜேகே அதை பற்றியும் பேசணும். நம்மளோட ஃபஸ்ட்டு கோல் ஜாக்சன் அவுட்டு. அது தெரிஞ்சதுலேருந்து பிக் பேங் கேங் வெளியே வரதே இல்லை. ஜேகே, இத்தாலியில் ஆர்எம்க்கு கன் சப்ளைலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டெய்னர் கேட்டாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டை ரெனியூட் பண்ண சைன் பண்ணிடு, நான் உன்னோட டேபிளில் வச்சுருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு சியோக்ஜின் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங் இருக்குது. என்ன அவங்க சொல்கிறீங்க? ஆமாம், சியோக்ஜின் ரிட்டர்ன் ரெனியூ பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டு வந்தார். பார்க்கலாம். அண்ட் கொஞ்சட்டா. ஹலோ, நெக்ஸ்ட் வெட்னஸ்டேவா? ஓகே, கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது மூவ் பண்ணால் சொல்லுங்கள். ஓகே ஓகே. என்ன டிஜே நெக்ஸ்ட் வெட்னஸ்டேக்கு ஆட்களை கொண்டு போகிறானான்டா. இப்போது கங்னமில் ஒரு குடோனில் தான் வச்சுருக்கானா. ஷிபால் அவனுக்கு. அயோங், நம்ம 3rd டீமை எஸ்கார்ட் பண்ணுங்கள். அந்த புறம்போக்குக்கு 3rd டீமே போதும். ஆனால் அந்த டிஜே மட்டும் எனக்கு வேணும். நம்ம பேஸ்க்கு அவனை கொண்டு வர சொல்லுங்கள். அதுவும் உயிரோட வேணும். சரிடா, நான் அதை பார்த்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. நம்ம கை வச்சா இது முடியாமல் இருக்கு. அவனை வரட்டும், அவங்க நான் பார்த்துக்கிறேன். சரி ஜேகே, நீ இதை பாரு. நாளைக்கு வாங் குரூப் ட்ரக் டீலரை இருந்து சப்ளைஸ் எல்லாம் எடுக்க போகிறாங்க. நான் அவங்கதே முடிச்சுட்டு வரேன். ஓகே. டேய், அவன் சின்ன பையன், நினைவு வச்சுக்கோ. அந்த பல்கோவா ஒன்றும் பண்ண மாட்டேன், டோன்ட் வரி. நீ சொல்கிற தோரணையே சரியில்லைடா. ஏதோ பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன். என் ஆள் ஜிமின் வீட்டில் வெயிட்டிங். லேட்டாக போனால் தொடப்பக்கட்டை தாண்டா வரும். ஊருக்கே பருப்பானாலும் வீட்டில் தொடப்பக்கட்டை தாங்கிறது சரியாக தான் இருக்குது. சொல்லுவாடா சொல்லுவ. உனக்கு ஒருத்தன் வருவான் இல்லை, அப்போ பார்த்துக்கிறேன். ஏதோ ஜிமின் கால் போகலாங்க. இங்கே ஐயோ. ஹலோ மோச்சே, இந்தா ஏதோ வந்துட்டேன் மோச்சி. கிளம்பிட்டேன். இந்த கார் பார்க்கிங்கில் தான் இருக்கேன். எதை ஜேகேவா? அவனை நான் பார்த்தேன் 2 மாதம் ஆகுதுப்பா. நான் அவனை பார்க்கவே இல்லை. உன்கிட்ட போய் சொல்லுவேண்ணா. நான் நம்ம கம்பெனி பார்க்கிங்கில் தான் இருக்கேன். 20 மினிட்ஸில் வீட்டில் இருப்பேன். எனக்கு உங்கள் வெர்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் மூடுடா, நான் கிளம்புறேன், பார்த்துக்கோ அப்படின்ட்டு சுகா கிளம்புறாரு. நைட் டைம் ஜேகே பெட்டில் புரண்டு படுக்கிறாரு. சுத்தமாக தூக்கமே வரல. ஏண்டா, இந்த 26 இயர்ஸ் லைஃப்பில் எவ்வளோ பேர் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பாங்கடா. ட்ரக் கொடுத்து கூட ட்ரை பண்ணியிருக்கானுங்க. ஆனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. அட்லீஸ்ட் யாருனாச்சும் நினைவு இருக்கணும்ல, அது கூட எனக்கு நினைவில்ல. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கானுங்க. ஆனால் பல்கோவா, நீ உன்னை பார்த்தது என்னமோ 5 மினிட்ஸ் தான்டா. ஆனால் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கடா. உன்னால் நான் மைனர் கேஸ்குள்ளே போகாமல் இருந்தால் சரிதான். டேக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, இது வேற. ஜேகே தூங்குடா, தூங்கு. ஐயோ, இந்த டைமில் தேட்டேவை யார் நினைக்கிறா? ஒரு வேளை என் ஹப்பியாக இருக்குமோ? இருக்கலாம். அச்சோ, என்ன ஹேண்ட்ஸம்டா என் ஆள். ஆமாம், எப்படி கரெக்ட் பண்ணுறது? அதான் நம்ம மச்சான் சொன்னான்ல, ஃபஸ்ட்டு எந்த நாளும் நம்ம ஆள் முனுக்கு போகணும். நம்ம ஃபேஸை நம்ம ஆள் பார்க்கணும். பார்த்துட்டா போச்சு. ஹப்பி வெயிட், ஐ ஆம் கம்மிங்.
அப்படின்ட்டு தேவன் யோசிச்சுட்டே தூங்குறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கோண்டா. நம்ம தேவன் ஜேகேவை பார்க்க போகவே இல்லை. இந்த விஷயம் அப்படியே மறந்து போகிற மாதிரி போயிடுச்சு. ஸோ அப்படியே 1 வீக் ஆகுது. எப்போயும் போல் ஒரு மார்னிங் ஜேகே ஒர்க்குக்கு கிளம்பிட்டுருக்காரு. அப்போ பட்லர், சார் உங்களை பார்க்க சின்ன பையன் ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வெயிட் பண்ண இது சின்ன பையனா? ஒரு வேளை அவனாக இருக்குமோ? பட் 1 வீக்காக ஆளை காணோமே. சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறேன். ஓகே சார். என்னோடய ஒரிஜினல் ஹவுஸ் மிஞ்சி போனால் இங்கே வேலை செய்கிற 6 பேரோட சேர்த்து 10 பேருக்கு தான் தெரியும். இவனுங்க சொல்லியிருப்பானுங்கன்னு நினச்சாலும் சான்ஸ் இல்லை. டேய் பால்கோவா, இருடா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்பீடாக கீழே இறங்கி வராரு. பார்த்தா நம்ம டேட்டே க்யூட்டாக ஒரு ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு 360 ஆங்கிளையும் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஜேகே இதை சிசிடிவியில் பார்த்துட்டு, ஐயோ காலையிலேயே இவ்வளோ க்யூட்டாக கொள்ளுறானே, அங்கே பாரு அந்த குட்டி குட்டி கண்ணை வச்சுட்டு எப்படி பிளிங்க் பண்ணுறான்னு. ஜேகே டிஸ்ட்ராக்ட் ஆகாது வெறப்பா போ அப்படின்னு அவரே பேசிகிட்டே போகிறாரு. மென்ஷனில் எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. பிகாஸ் நம்ம தலை எப்பயும் இப்படி இருந்ததில்ல, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி வரப்பாக வச்சுட்டு தான் இருப்பார். ஸோ இது தான் அவங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்குது. என்னடா ஆச்சு மாஸ்டருக்குங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே ஸ்பீடாக கொண்டு போயிட்டு தேவங்கிட்ட காரை நிப்பாட்டுறாரு. காரை நிப்பாட்டிட்டு விண்டோஸை இறக்கிட்டு தேவங்க பார்க்குறாரு. ஹாய் ஹேண்ட்ஸம். ஐயோ கொள்ளுறானு. யார் ஹேண்ட்ஸம்? இங்கே என்ன பண்ணுற? இது என்ன மாதிரி பிளேஸ்னு தெரியுமா? ஐயோ நிறுத்துங்க. அப்போது நீங்கள் என்னைய மறைக்கலை. சக்ஸஸ். என்ன சக்ஸஸ்? என்ன பேசிகிட்ருக்க? டைம் அச்சோ இன்னும் 5 minutes தான் இருக்குது. உங்களுக்கு வெயிட் பண்ணதில் டைம் போனதே தெரியலை. இன்றைக்கி உங்களால் அந்த சொட்டைகிட்ட திட்டு வாங்க போகிறேன். டைம் கீப் பண்ண தெரியாதா? எப்போயும் 7:30 தானே வருவீங்க. இன்றைக்கி ஏன் லேட்டு? போங்க, எனக்கு லேட்டாச்சு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓடுறாரு. அப்புறம் ரிட்டன் குடுகுடுன்னு ஓடி வந்து, பாருங்கள் மறந்துட்டேன், எதோ சொல்ல வந்தேன்னா அதை மறந்துட்டேன் பாருங்கள். குட் மார்னிங் மிஸ்டர் ஹேண்ட்ஸம். அண்ட் உங்களை டீடைக்கு அன்னைக்கு விட இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதிகமாக பிடிச்சிருக்கு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டனு குடுகுடுன்னு ஓடிடுறாரு. என்ன நடந்துச்சு? என்னடா வார டைமெல்லாம் ஏதோ நம்ம அன்கான்ஷியஸ்க்கு போன மாதிரி போயிடுறோம். எப்பயும் நம்ம பேசுகிறது தான் எல்லோரும் கேட்பானுங்க, நம்ம முன்னாடி பேசவே பயப்படுவானுங்க, ஹெட்டை லிஃப்ட் பண்ணவே பயப்படுவானுங்க. இவன் என்னென்னா இவன் பேசிக்கிட்டு இருக்கான், நான் கேட்டுட்ருக்கேன். இவன் எதுவும் ஸ்பெல் எதுவும் போட்டானா என் மேலே? என்னடா நடக்குது? அன்றைக்கும் இப்படி தான், வந்தான் பதிச்சான் ஓடிட்டான், இன்றைக்கும் வந்தான் கதைச்சான் ஓடிட்டான். பால்கோவா மாற்றா அன்னைக்கு இருக்குடா. வெயிட் ஏதோ சொன்னானே 7:30 தான் எப்பயும் வருவீங்க, இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. அவனுக்கு வீடு தெரிஞ்சிருக்கு, நான் வீட்டை விட்டு கிளம்புற டைம் தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரியும் அதெல்லாம்? அதுவும் இல்லாமல் அன்னைக்கு விட எனக்கு அதிகமாக பிடிச்சிருக்கா. இவன் நான் யாருன்னு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணுறானா இல்லை தெரியாமல் இதெல்லாம் பண்ணுறானா? ஒருவேளை என் எனிமி யாராச்சும் அனுப்பியிருப்பானாலோ? இவ்வளோ க்யூட்டாக ஒருத்தனையா? சான்ஸ் இல்லை. என்னவா இருக்கும்? ஐயோ சுகா அவங்ககிட்ட சொன்னால் சிரிப்பார். நம்மளே கண்டுபிடிப்போம், வாடா மாற்ற அன்னைக்கு உனக்கு இருக்குது அப்படின்ட்டு அவருக்கோ பேசிட்டு போகிறாரு. இந்த இவ்வளோ கான்வாயுமே அங்கேருந்து செக்யூரிட்டி பார்த்துட்டு இருந்திருக்காரு. நம்ம மாஸ்டரா இது? அதுவும் நம்ம மாஸ்டர் பொண்ணுக்கு இந்த பையன் என்ன இப்படி பேசிட்டு போகிறான்? என்ன நடக்குமோ தெரியலை அப்படின்ட்டு அந்த செக்யூரிட்டி அவருக்கு நினச்சிட்ருக்காரு. மச்சான் 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 மச்சான், நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா? அப்போது ஜேகே சாரை நீ பார்க்க போல தானே? யார் சொன்னா? நான் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்துட்டேனே.
ஆனால் அவர் தான் ஏதோ சொல்ல வந்தாருன்னு நினைக்கிறேன். பட் டைம் இல்லைன்ட்டு கேட்காம வந்துட்டேன். எதை நீ போயிட்டு சொன்னதும் இல்லாமல் அவர் சொன்னதை கேட்காம டைம் இல்லைன்னு வந்துட்டியா? ஐயோ, போகிற பிரச்சனையை காசை கொடுத்து வாங்கி சட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு வரானே. வீடு பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சவுத் கொரியாவில் இருக்கிற லா சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஆமாம் பார்க்கலாம். எதுக்கும் எனக்கு யூஸ் ஆகும். ஏன்டா? ஏன் நல்லதுக்குடா, மூடிட்டு பாருண்டா அப்படின்ட்டு போகும்போது தேவன் பேசிகிட்டு இருக்காங்க. என்னைய வைத்துட்டான். இது வரைக்கும் என்னைய ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டதில்லை எவனும். அந்தளவுக்கு ஜேகேனா பயம். ஆனால் அவனை லேசாக யாரோ திட்டுற மாதிரி திட்டிட்டு போகிறான். ஆமாம், எனக்கு என்ன தான் ஆச்சு? இதே வேற எவனாவது இருந்திருந்தா கொன்று புதைச்ச இடத்துல புல்லே முளைச்சிருக்கும். ஆனால் ஜேகே, உனக்கு என்னடா ஆச்சு? ஆமாண்டா, உனக்கு என்னதான்டா ஆச்சு ஜேகே? ஆயாங், எங்கே பாரு, எங்கே சைன் போட சொன்னால் எங்கே போட்டு வச்சுருக்க? உன்னால் பாரு, மற்றவங்களுக்கு 2 வேலை ரிட்டர்ன் டைப் பண்ணணும். என்ன இன்னைக்கு எல்லாரும் திட்டுறீங்க? எல்லாரும்னா இந்த உலகத்தில் என்னை தவிர உன்னை யாரடா திட்டுறதுக்கு இருக்கா? அதுக்கு இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும். வந்துட்டானே. ஆனால் உனக்கு முளைச்ச புள்ள பூச்சி. எதை? அந்த ஸ்கூல் பையனா? சிரிக்காதீங்க. இன்னைக்கு மார்னிங் அவன் என்ன தெரியுமா பண்ணா? அப்போ இன்றைக்கி மார்னிங் அவன் வந்தானா அப்படின்ட்டு சுகா கேட்குறாரு. அப்போ ஜேகே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. என்னடா இப்படி பிறகு கொடுத்துட்டு போயிட்டான்? ஐயோ, நீங்களும் பார்த்தீங்களா? என்னடா சவுத் கொரியாவோட நம்பர் 1 மாஃபியா கிங்கு ஒரு ஸ்கூல் பையன்கிட்ட திட்டு வாங்கிட்டான். எப்படி இருக்கு ஹெட்லைன் நியூஸு? ஐயோ, பார்த்தீங்களா? சரி என்ன பண்ண போகிற? தெரியல ஆயோங், எனக்கே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஜேகே, லவ் எதுவும்? ஆயோங், உங்களுக்கே தெரியும் எனக்கு அந்த வார்த்தையை கேட்டாலே பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும் ஆயோங். சரிடா, அது நடந்து 20 years வேணாயோங், விடுங்க. எனக்கு அதை நினச்சி கூட பார்க்க பிடிக்கல. இன்னைக்கு நைட் எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. மிச்ச நாள் போகல, அதனாலயா இருக்கும். நான் இன்றைக்கி போகிறேன். எக்ஸ்கியூஸ் சார். எஸ், மீட்டிங்க்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு சார். ஓகே, போ, வரேன். சரி ஜேகே, நீ போ, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் சார். அண்டு இன்றைக்கி நைட் 10க்கு ஜேஒய்பி கூட மீட்டிங் இருக்குது சார். இவனுங்களுக்கு ஒரு கேடு வர மாட்டேனுது. ப்ரோக்ராமை நாளைக்கு நைட் செட் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த ஜேவிபி டேஷை போய் பார்க்கணும். சரிடா, நீ போ அப்படின்ட்டு பேசிட்டு போகிறாங்க. அதெல்லாம் சரிதே, நான் உனக்கு கேட்கவா? கேளு. நீ உண்மையாகவே ஜேகே சார் விஷயத்தில் சீரியஸாக இருக்கியா? பிகாஸ் நீ சும்மா விளையாட இது இல்லடா இடம். அவனுங்க கண்ணை காட்டினா போதும், கொன்று போட்டு தட்டையமே இல்லாமல் ஆக்கிடுவானுங்க. தேவங்கன்னு ஒருத்தன் இருந்தானான்னு கேட்குற அளவுக்கு பண்ணிடுவானுங்கடா. நீ கை வச்சிருக்க இடம் எல்லாரும் சொல்கிற கிங் ஆஃப் த ஹெல். இதை நான் மட்டும் சொல்லலை, இந்த சவுத் கொரியாவே சொல்லுது. என்னைய பார்த்தா சும்மா டைம் பாஸ்க்கு சுற்றிட்டுருக்க மாதிரியாடா இருக்கா? அப்படி தெரிஞ்சால் ப்ராமிஸாக இல்லை போகும். எனக்கு தெரியலை ஏன் அவரை பிடிச்சிருக்கு எதெல்லாம் இல்லைன்னு எல்லாம். ஆனால் அவள் ரொம்ப பிடிச்சிருக்குடா. உனக்கே தெரியும், நான் எவ்வளோ வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் உண்மையான ஒரு லவ் அண்ட் கேருக்காக எவ்வளோ ஏங்குறேன்னு. எனக்கு அவரை பார்த்த அந்த செகண்ட் அவர் கண்ணில் தெரிஞ்சிச்சுடா, அவர்கிட்ட அது கிடைக்கும்னு. உங்கள் எல்லாருக்கும் வேணும்னா அது கிங் ஆஃப் த ஹெல்லாக இருக்கலாம். பட் எனக்கு தெரியலை, எனக்கு என்னமோ ஹெவன் ஆஃப் த லவ்வே அங்கே தான் இருக்கும்னு தோணுது. நீங்கள் பார்க்குற மாதிரி அவர் இல்லைடா, என்னமோ தெரியலை. என் மனசுக்கு அவர் தான், அவர் மட்டும்தான் என் லைஃப்க்கு வேணும்னு தோணுது. இந்த லைஃப் அவர் கூட இருக்கணும், இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவருக்காக போனதாக இருக்கட்டுமே. எனக்கு ஜேகே வேணும்டா, அவ்வளோதான் அப்படின்ட்டு டியரி ஐஸோட போகமாக ஹக் பண்ணுறாரு.
சரிடா எதுவும் கவலைப்படாத, நீ சொல்லிட்டல்ல நான் பார்த்துக்கிறேன். அப்படியா அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. இப்படியே ஒரு 2 வீக்ஸ் போயிருக்கோண்டா. இந்த 2 வீக்ஸில் தேவாங் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஜேகே போய் பார்த்துருவாரு. இப்படி தான் தேவாங் பார்த்துட்டு வந்த நெக்ஸ்ட் டே 7:30க்கு தானே வருவேன், எனக்கு தெரியும். இன்றைக்கி 10 minutes ஏர்லியாக கிளம்புறேன், எப்போ வேணால் பண்ணுவான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம ஜேகே ஃபாஸ்ட்டாக கிளம்புறாரு. ஹாய் ஹேண்ட்ஸம், எப்படிடா ஏர்லியாக கிளம்புனாலும் கரெக்டாக வந்துடுவானே. ஜேகே நீ தப்பிக்கவே முடியாது, இந்த பால்கோவாகிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது ஜேகே. பட் ஜேகேக்கும் இது பிடிக்காத மாதிரி தான் வெளியில் காட்டிட்டாலும் ஜேகேக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி தான் ஒரு நாள், என்ன இன்னும் பால்கோவா காணோம், 8 ஆகிருச்சே, ஒரு வேளை ஸ்கூல் போயிருப்பானோ. ஹாய், குட் மார்னிங் மிஸ்டர் ஹேண்ட்ஸம். என்ன இன்னைக்கு லேட்டு? அச்சோ அதுவா, நல்லா தூங்கிட்டேன் அதுதான். ஆஹா, அப்போ என்னை எதனா எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க? யார் சொன்னா? இல்லையே, எந்த நாளும் ஒரு சில்வண்டு தொல்லை கொடுக்குமே, அதை காணாமன்னு பார்த்தேன். ஹலோ, நான் ஒன்றும் சில்வண்டு இல்லை, மிஸ்டர் புருஷா அண்ட் டேட்டே லவ் ஜேகே, பை பாய் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாரு. டே என்னடா சொன்னேன்? டே பால்கோவா, ஐயோ டே ஜேகே சிரிக்காதடா, நீ சிரிக்காத அப்படின்னு ஜேகே சிரிச்சுட்டே கிளம்பிடுறாரு. இப்படி தான்டா வர லேட் ஆனாலும் சரி, ஏர்லியாக வந்தாலும் சரி, ஜேகே வெயிட் பண்ணிகிட்டே சொல்கிறான். அந்த குட் மார்னிங்கையும் டேட்டே லவ் ஜேகேவையும் கேட்காம போகவே மாட்டார். அதே மாதிரி தான் இன்றைக்கும். ஹாய், குட் மார்னிங் ஹேண்ட்ஸம். தெரியுமே, எனக்கு தான் தெரியுமே. என்ன ஆனால் உனக்கு தெரியும்? இல்லை, ஏர்லியாக வருவீங்கன்னு. எப்படி? அப்படி தான், அதெல்லாம் சொல்ல முடியாது. டே பால்கோவா, என்னை ரொம்ப சீண்டுறடா. என்ன? ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன வேணும்? ஏன் டெய்லி வர? அதுதான் அன்றைக்கும் சொல்லிட்டேனே, நீங்கள் தான் வேணும். ஏன்னா அதாவது நீங்கள் எனக்கு வேணும். என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? நான் யாருன்னு தெரியுமா? வெயிட் இந்த திருப்பியும். டே ஜேகே, இன்றைக்கி விட்டுறக்கூடாதுடா, எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. டேட்டே லைக் யூ ஜேகே, பாய். ஓடிட்டான் இருடா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு டீம் ஒன்றுக்கு போய் நிப்பாட்டுறாரு. என்ன ஹேண்ட்ஸம்? கடவுளே, ஏறு நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகே அப்படின்ட்டு டே குடுகுடுன்னு ஃப்ரண்ட் சீட்டில் போய்ட்டு உட்காந்துக்கிறாரு. ஜேகே அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. ஹேய், இப்படி தான் யார் சொன்னாலும் சரின்ட்டு உட்காந்துப்பியா? இல்லையே, நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அப்படின்ட்டு டே க்யூட்டாக ஜேகேட ஐஸை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஜேகே அவரோட ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, நீ பாட்டுக்கு வார, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகிற, என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட டேர் கேமா? ஹலோ, என்னைய பார்த்தா என்ன 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரியா தெரியுது? பின்ன இல்லையா? ஹேய் சொல்லு, இந்த மாதிரியெல்லாம் விளாண்டுட்ருக்காத. இங்கே பாருங்கள், உங்கள் நேம் ஜேகே, உங்கள் ஃபுல் நேம் ஜான் ஜங்குக், நீங்கள் சவுத் கொரியாவோட நம்பர் 1 மாஃபியா கிங். உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு அண்ட் ஹாயோங், 2மே சுஹாயோங் தான். அண்ட் உங்களுக்கு லவ் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அது ஏன்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் மாஃபியாங்கிறனால கெட்டவரெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லவர், அதுவும் எனக்கு பிடிச்ச ரொம்ப நல்லவர். நான் உங்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். எனக்கு தெரியலை இதெல்லாம் லவ்வா இல்லை ஜஸ்ட் ஆப்சஷனா, எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஒன்று மட்டும் தெரியும், உங்களை பிடிச்சிருக்கு. ரீசனெல்லாம் எனக்கே தெரியலை, பிகாஸ் நான் நிறைய டைம் யோசிச்சிட்டேன். பட் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கேன். உங்கள் கூட இருக்கிற அந்த 2 நிமிஷம் கூட ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். இதை செல்ஃபிஷ்னஸ்னு கூட வச்சுக்கலாம். பிகாஸ் எனக்காக நான் உங்கள் கூட இருக்க அந்த ஹாப்பியாக நிம்மதியாக சேஃபாக ஃபீல் பண்ணுறேங்கிறதுக்காக நீங்கள் என்ன தான் வேலைக்கு போனாலும், எவ்வளோ தூரமாக போனாலும் உங்கள் கூட இப்படியே லைஃப்பில் இருக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் நேம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜேகே வேறு, உண்மையான ஜேகே வேறு அப்படின்னு நினைக்கிறேன்.
அப்படின்னு தான் அவங்க சொல்கிறத வச்ச கண்ணு வாங்காமல் ஜேகே மெஸ்மரைஸாகவே பார்த்துட்ருக்காரு. ஜேகே 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 அது அது என்ன லாஸ்ட்டாக சொன்னேன்? அப்படி ஏன் சொல்கிற? தெரியல, எனக்கு தோணுச்சு சொன்னேன். தயாங் சொல்லுங்கள். இப்படி பேசினா எப்படிடா சொல்லுவேன்? இதை பாரு, இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்காது. இதுவே உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கட்டும். சின்ன பையங்கிறனால விடுறேன். ஜியோன் ஜாங்குக், நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், டேக்கு உண்மையாகவே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட ஃபேஸை கட் பண்ணி ஐஸை பார்த்துட்டு டே ஜேகேயை லவ் பண்ணுறான். டேக்கு ஜேகே தான் புருஷன், ஓகேவா? ஸ்கூல் வந்துருச்சு, ஆமாம் வந்துருச்சு, நான் போகிறேன் அப்படின்னு இறங்கி விண்டோ சைடு வந்து நாக் பண்ணுறாரு. அப்படியே ஜேகே ஸ்டாச்சு மாதிரி விண்டோ ஓப்பன் பண்ணுறாரு. மெதுவாக ஜேகேட ஃபேஸை கிட்ட இழுத்து ஜேகேட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு டேல ஜேகே மைண்ட் இட், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாரு. ஜேகே இந்த வேர்ல்டுலையே இல்லை. என்ன நடந்துச்சு? ஜேகே இப்போ என்னடா நடந்துச்சு? என்னடா பண்ணனா அவன் ஒன்று? இரு என்ன சொன்னான்? ஃபஸ்ட்டு அவனுக்கு நான் யார்? புருஷனா? லவ் பண்ணுறானா? அவனுக்கு நான் வேணுமா? ஐயோ, லாஸ்ட்டில் கிஸ், அந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு போனால. ஜேகே விழுந்துட்டியாடா? அந்த குட்டி குட்டி கண்ணுக்கு, அந்த செரி லிப்ஸுக்கு விழுந்துட்டியா ஜேகே? நான் ஏன் எதுவுமே சொல்லலை? நான் கோவப்பட்டிருக்கணுமே, அடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் கன் எடுத்து ஷூட் பண்ணி கொண்டிருக்கணும். எதுவுமே பண்ணலை. ஏன் ஜேகே? ஏன்னா அந்த கண்ணில் ரொம்பவே பியூரான இன்னசென்ட் லவ்வை பார்த்தேன். ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை உன் லைஃப்பில் இப்படி ஒரு லவ்வை பார்க்குறது இல்லை ஜேகே? ஆமாம் இல்லை, மேபி ஜேகே லவ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. சைட் ஒரு பர்சன் இதெல்லாம் பார்த்துட்டு ஓடி வரதையும் பார்த்துட்டு ஐயோ அம்மா நான் இல்லைன்னு ஓடுறாரு. அவர் மட்டும் இல்லாமல் இன்னொரு பர்சனும் ஜேகேட காருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மரத்துக்கு பின்னுக்கு நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க. டேய் போகும் நில்லுடா. ஐயோ சார், இவன் யாருன்னா எனக்கு தெரியாது, ஆளை விடுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறாரு போகும். அப்போட்டே ஓடி போயிட்டு போகும்னு ஷோல்டரில் ஹேண்டை போட்டுட்டு ஏன்டா ஓடுற? அப்புறம் என்ன நீட்டு கத்தக்களியாக ஆடுவாங்க? நேற்று என்னென்னா வீட்டுக்கிட்ட போயிட்டு பேசிட்டு வர, இன்றைக்கி என்னென்னா கொரியாலேயே நம்பர் 1 மாஃபியா கிங் ஃபேஸை கப் பண்ணி கிஸ் பண்ணிட்டு வர. உன் கூட இருந்தால் நான் சாவை தேடி போக தேவையில்ல, அந்த சாவே என்னை தேடி வரும் போல். என்ன மச்சான் இப்படி பேசுகிறேன்? வேற எப்படிடா பேச? நீ பண்ணுற வேலைகள்லாம் என்ன நிகழ்ச்சிட்டா இருப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன மச்சான் ஃப்யூச்சர் பிரதர்ல அவள் பார்த்து ஓடுற? ஏய் சிச்சிப்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு 2 பேரும் பேசி சிரிச்சுட்டே போகிறாங்க. இப்போ பிளராக ஒரு விஷுவல் தெரியுது. ஒரு குட்டி பையன் ஒரு அம்மாகிட்ட கெஞ்சிட்ருக்கான். அம்மா 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 வந்துடுமா, அம்மா அம்மா வந்துடுமா, அம்மா நான் பாவம்மா வந்துடுமா, அம்மா 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 வந்துடுமா, அம்மா. நெக்ஸ்ட் எபிசோடில் அது யார் ஜேகேக்கு பாஸ்டில் அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு பார்க்கலாண்டா. அண்டு போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் போஸ்ட் போடுறேன்னு, பட் நான் மறந்துட்டேன். நான் போடுறேன், நீங்கள் இந்த அளவு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ நம்மளோட ஃபேண்டம் எப்படி போய்கிட்ருக்குன்னு இப்போ அப்டேட்டில் இருக்க ஆர்மிஸ் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போஸ்ட்டை வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் முடிஞ்ச வரைக்கும் போடுங்கடா. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரங்கி ஆர்மிஸ்.